கோடைக்காலம் காரணமாக நெல்லையில் வெயில் வாட்டை வதைத்து வருவதால் குளிர்பானங்களை தேடி பொதுமக்கள் செல்கின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு நேரலையில் செய்தியாளர் செல்வராஜ் இணைகிறார். செல்வராஜ், வணக்கம். நெல்லை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதுமே வெயில் வாட்டி வதைக்கக்கூடிய நிலையில நெல்லை மாவட்டத்தில் குளிர்பான கடைகளை தேடி மக்கள் அலைமோதக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தற்போது நெல்லை மாவட்டத்தில் வெப்ப அலையினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு, மக்களினுடைய அன்றாட வாழ்க்கை எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது, கள தகவல்கள். நிச்சயமா மோனிகா, தமிழகம் முழுவதுமே தற்போது வெப்பத்தின் தாக்கம் என்பது மிக அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக கடந்த 4ஆம் தேதி அன்று அக்னி நட்சத்திரம் துவங்கி வருகின்ற 28ஆம் தேதி வரை இந்த அக்னி நட்சத்திர வெயில் என்பது சுட்டரிக்க வெயிலாக உள்ளது. தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் என்பது மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக பலர் தங்களுடைய குளிர்பான கடைகளை தேடி செல்லக்கூடிய சூழ்நிலை தான் இருந்து கொண்டு வருகிறது. நேற்று தமிழகத்திலேயே 103 டிகிரி பாளையங்கோட்டையில் பதிவாகி உள்ளது. அந்த அளவிற்கு வெயிலின் தாக்கமும் தற்போது அதிகமாக காணப்படுகிறது. இன்று வெப்பத்தின் அலை என்பது இருக்கக்கூடிய வானிலை மையம் என்பதை தெரிவித்ததை தொடர்ந்து தற்போது வெப்ப அலை என்பது தற்போது வீசிக்கொண்டிருக்கிறது. இன்று காலையிலிருந்தே வெப்ப அலை என்பது திருநெல்வேலி மாவட்டம் அல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த வெப்ப அலை வீசுவதன் காரணமாக பொதுமக்கள் சாலைகளில் நடமாடுவதே பெரும் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். குறிப்பாக மிக அதிகமான வெப்பம் இருப்பதன் காரணமாக பிற்பகலில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதில் பெரும் குறைத்துக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அப்படியே பொதுமக்கள் வந்தாலும் கூட தற்போது குளிர்பான கடைகளான பழரசம் மற்றும் கரும்புச்சாறு மற்றும் உள்ளிட்ட பல்வேறு சாறுகளை தேடி செல்லக்கூடிய சூழ்நிலை தான் இருந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் தற்போது மிக பெரிய தேங்காய்பால் நொங்கு இளநீர் என சொல்லக்கூடிய அந்த விற்பனை என்பது மிக அதிகமாக காணப்படுகின்றன. ஏனென்றால் வெயிலின் தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்காக பொதுமக்கள் தங்களுடைய இது போன்ற தேங்காய்பால் நொங்கு இளநீரை தேடி சென்று கொண்டு வருகிறார்கள். ஏனென்றால் வெயிலின் தாக்கம் என்பது மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக கரும்புச்சாறு மற்றும் பழரசம் உள்ளிட்ட பல்வேறு ஜூஸ்களையும் பொதுமக்கள் தேடி செல்கிறார்கள். இது குறித்து நம்ம நேரடியாக அவற்றை பேசுவோம். ஐயா வணக்கம். தற்போது எவ்வளவோ பழச்சாறு, கரும்புச்சாறு, நம்ம அது மாதிரி பல வகை சாறு இருந்தாலும் கூட இந்த தேங்காய் பால் நொங்கு இளநீர் என்ன மாதிரியான உஷ்ணத்தை கட்டுப்படுத்தும்? தேங்காய் பால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது தாய்ப்பாலுக்கு சமமானது இந்த தேங்காய் பால் தான். இப்போ நாங்கள் அது கூட தேங்காவை பாலில் எடுத்துட்டு இளநீ சீவி இளநீ தண்ணியும் அந்த வழுக்கு தேங்காய், அப்புறம் நொங்கு சீசன் நேரத்தில் இப்போ சீசன் நேரம் தான் நொங்கு சீசன், அதையும் சேர்த்து அரைச்சி ஜூஸ் மாதிரி தயார் பண்ணிடுவோம். அதுக்கு நன்னாரி சர்பத்தை சேர்த்துருவோம். அந்த ஏலக்காயும் சேர்ப்போம். அப்போ கொஞ்சம் வேறு வித்தியாசமாக இருக்கும், ஜூஸ் மாதிரி இருக்கும். பாதாம் பருப்பு சேர்ப்போம் கொஞ்சம், ஆனால் நிறையா சேர்க்க முடியாது, கொஞ்சமாக தான் சேர்த்துருப்போம். இவ்வளவும் செஞ்ச பிறகு வயிற்று புண்ணுக்கு நல்லது, உடம்புக்கு ஹெல்த்து. இது சின்ன குழந்தைகளிலிருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் யாருனாலும் இதை சாப்பிடலாம், விரும்பி சாப்பிடலாம். அவ்வளவு நல்லது. இந்த வெயில் நேரத்துக்கு ரொம்ப நல்லது. குறிப்பா இப்ப வெப்ப காலங்கள தான் இது போன்ற ஒரு நம்ம சாரை வைக்கிறீங்க. குறிப்பாக தற்போது இப்ப எந்த அளவிற்கு மக்களோட இது ஆதரவு இருக்கு, எந்த அளவுக்கு கூட்டம் இருக்கு, இப்ப விற்பனை எப்படியா இருக்கு? இது நல்ல நிறைய இப்ப சாயந்தரம் வரைக்கும் கடனை வச்சுக்கிட்டு இருந்தாலும் இது வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா எனக்கு அதுக்கு மேல தயார் பண்ண முடியாது. ஏன்னா இது ரொம்ப நேரமா தயார் பண்ணி வச்சுட்டோம்னா இது கெட்டு போயிடும். அதுக்காக அந்த குறிப்பிட்ட நேரத்துல 2 மணி 2:30 மணிக்குள்ள வேலையை முடிச்சிருவோம். குறிப்பாக நீங்க பார்க்கலாம் நேரடியாவே. தற்போது ஐயா சொல்லுங்க, இப்ப வெயிலின் தாக்கம் திருநெல்வேலியில எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு நீங்க இந்த ஜூஸ் குடிக்க வந்திருக்கீங்க? ரொம்ப வெயில் தாக்கம் அதிகமாக தான் இருக்கு. அதனால தான் நாங்கள் தாத்தா கடை சூஸ் பண்ணி டெய்லியும் இயற்கையாக சொல்லி சாப்பிடலாம்னு சொல்லி இதை கொண்டு சாப்பிட வந்திருக்கோம். இதில் ஏலக்காய் சேர்த்துருக்காங்க, நன்னாரி, நொங்கு பால் எல்லாமே சேர்த்துருக்காங்க. அதனால உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம கார்பரேட் இதெல்லாம் சாப்பிடாம இந்த மாதிரி ஹெல்த்தியான சாப்பிட்டு வெயில் கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் கெதியாக கொஞ்சம் இருக்கலாம். குறிப்பாக அவர்கள் தெரிவிப்பது போலவே பல்வேறு குளிர்பானங்கள் வந்தாலும் கூட இயற்கை பானங்களுக்கு என்பது பொதுமக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு என்பது கிடைத்துள்ளது. அதே போலதான் இந்த தேங்காய் பால் நொங்கு இளநீர் அந்த சாறு என்பது மிக அதிகமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் தெரிவித்தது போலவே திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமில்லாமல் தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலும் வெப்ப அலை வீசக்கூடிய இந்த சூழ்நிலையில் குளிர்பான கடைகளை தேடி சென்று பொதுமக்கள் தங்களுடைய அந்த குளிர்பானங்களை அறிந்தி தங்களுடைய உஷ்ணத்தை தங்கள் குறைத்துக் கொண்டுள்ளார்கள். வெப்பத்திலிருந்து விடுபடுவதற்காகவும் தற்போது குளிர்பான கடைகளில் பொதுமக்கள் மிக ஆர்வம் காட்டி வருகிறார்கள். மௌனிகா, நெல்லை மாவட்டத்தில் கோடை வெயில் வாட்டி வதைத்து வரக்கூடிய இந்த நிலையில பொதுமக்கள் அனைவரும் இயற்கை குளிர்பானங்களை தேடிச் செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.